தொண்டெல்லாம் ரொம்ப இந்த கிளைமேட் கரகரன்னு இருக்கா, அப்போ வாங்க சூப்பரான ஒரு சுக்கு மல்லி காஃபி தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். தனியா வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நம்ம தனியாக எடுத்துக்கலாம். எனக்கு காரமாக இருக்கும் மிளகு சுக்குலாம், அதனால் 3 போல ஏலக்காய், 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக வந்து மிளகு போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு சுக்கு துண்டு வந்து நல்லா நசுக்கி வந்து தட்டிக்கலாம். அப்போ தான் மிக்சியில் நம்மளுக்கு நல்லா அரைப்படும். இப்போ நல்லா கம்மன்னு வறுத்து எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். 2 கிளாஸ் அளவுக்கு நல்லா தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் போடலாம். நம்மளுக்கு நல்லா காரம் சாப்பிடுவோம்னா 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை காரம் நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன்னா நீங்கள் 1 ஸ்பூனே போட்டால் போதும். நல்லா வந்து இந்த மாதிரி கொதிக்கும் போது நாட்டு சக்கரை, பனவெல்லம், இல்லை வெல்லம் இது மாதிரி எதாவது போட்டுக்கலாம். சக்கரை தவிர்த்து மீது என்ன வேணால் போட்டுக்கலாம். நல்லா இப்போ கொதிச்சிடுச்சு. நல்லா வடிகட்டிட்டு எப்பயுமே நம்ம டீயே குடிச்சிட்ருப்போம் காலைல. இந்த மாதிரி ஒரு சுக்குமல்லி காஃபி குடிக்கும் போது அந்த காலையில் அந்த கோல்டுக்கு நம்மளுக்கு நல்லா ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். நம்ம தொண்டைக்கு அவ்வளோ ஒரு இதமாக இருக்குங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பாய்.